குழந்தைங்களை கொடூரமா கொலை பண்ணிட்டான்னு சொல்லி ஒரு கைதிய ஜெயிலுக்கு கூட்டிட்டு வராங்க. அவன் பார்க்கவே ராட்சச மாதிரி இருக்கான். அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் ரெடியா இருக்காங்க. அங்க வந்த கைதி போலீஸ் கிட்ட மரியாதையாவும் அமைதியாவும் நடந்துக்கிறான். அவன் பண்றதெல்லாம் பார்க்க குழந்தைத்தனமா இருக்கு. போலீஸ்க்கே சந்தேகம் வருது, இவன் அந்த தப்ப பண்ணுனானா என்னன்னு. அங்க இருக்கிற வார்டனுக்கு யூரின் போற இடத்துல பிரச்சனை இருக்கு. ஒரு நாள் அவரு அதனால மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. அவருக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட இந்த கைதி அவரை பிடிச்சு இழுத்து ஏதோ பண்ணுறான். அப்ப இந்த கைதியோட வாயில இருந்து பூச்சிங்கெல்லாம் வெளியில போகுது. அதே நேரம் இவரோட பிரச்சனையும் சரியாயிடுது. அந்த ஜெயிலுக்கு ஒரு கைதி ஒரு எலி வளர்த்துக்கிட்டு இருக்கான். அந்த எலிய ஒரு போலீஸ்காரன் அடிச்சிடுறான். உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த எலிய தாங்கிட்ட எடுத்து கொடுக்க சொல்றான். இப்ப இவன் கிட்ட கொடுத்ததும் கைக்குள்ள வச்சு ஏதோ பண்றான். இவன் வாயில இருந்து பூச்சி வருது. அதே நேரம் அந்த எலியும் உயிரோட திரும்பி வந்துடுது. அந்த ஜெயிலோட சீஃப் ஆபீசர் ஒய்ஃபோ கேன்சரால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால இவனால ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைச்ச இவங்க யாருக்கும் தெரியாம அவரோட வீட்டுக்கு இவனை கூட்டிட்டு போறாங்க. அங்க போனவன் அவங்க வாயோட வாய் வச்சு அவங்க உடம்புல இருந்த நோயை அவங்க நார்மலாகி இவனுக்கு ஒரு செயினை கிஃப்டா கொடுக்கறாங்க. அவங்க வாயில இருந்து எடுத்த கிருமியை இவன் முழுங்கிடுறான். இப்ப ஜெயிலுக்கு போனதும் அந்த எலிய அடிச்ச போலீஸ்காரனை பிடிச்சி அவனோட உடம்புக்குள்ள இந்த கிருமியை செலுத்திடுறான். இப்ப இந்த போலீஸ்காரனும் அங்க இருக்கிற ஒரு கைதிய துப்பாக்கியால சுட்டு கொன்னுடுறான். இந்த போலீஸ்காரன் ஒருத்தனுக்கு மரண தண்டனை கொடுக்கறப்ப அவன் தலையில இருக்கிற பஞ்சை எடுத்து இருந்திருப்பான். அதனால அந்த கைதி துடிச்சு இறந்து போயிருப்பான். அதே நேரம் இந்த போலீஸ்காரன் சுட்ட கைதி தான் அந்த குழந்தைங்களை கொலை பண்ணி இருப்பான். அந்த குழந்தைங்களை இவன் காப்பாத்த போனப்பதான் அந்த ஊர் மக்கள் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவனை போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்திருப்பாங்க. அந்த கைதியோட கையை தொட்டதும் இந்த வார்டனால என்ன நடந்துச்சுன்னு உணர முடியுது. இந்த உண்மை தெரிஞ்சும் இவனோட மரண தண்டனைய வார்டனால நிறுத்த முடியாம போயிடுது.